தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது. தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது. தொழுகை வெளிச்சம். தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையாக முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசம் அடைவான், நஷ்டம் அடைவான். மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும், சரியில்லை என்றால் சீர்கெடும். என்றால் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும், உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன்